பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் இன்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ உண்மை உள்ளவர். God is faithful. ஆம், ஆண்டவர் நம்மை தீமையிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 105 சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடினாலதான் அவர் எப்போதும் நம்மை நேர்த்தியான பாதைகளில் நம்மை நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம், யாருக்கு உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம், யோசிச்சு பார்ப்போமா? வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று தான் உங்களை தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறார். ஆம், உபாகமம் 7 அதிகாரம் 8 வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் உண்மையற்றவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை படைத்த ஆண்டவர், அநாதி சிநேகத்தால் நம்மை சேர்த்து கொண்ட ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனத்துல, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிற உண்மையுள்ளவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ உங்கள் திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளவும் போக்கையும் உண்டாக்குகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, சோதனைகளை தாங்கவும் நமக்கு வழி செய்கிறார், சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளவும் நமக்கு வழி செய்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஏசப்பா கிட்ட ஓடி வாங்க. ஆண்டவர் நம்முடைய உண்மையுள்ள தேவனாய் இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். ஆம் வாலிப பிள்ளைகளே, அவரை நாம் தேடி போவோம். நம்முடைய கஷ்டங்களை அவர் நேர்த்தியான பாதையிலே, உண்மையான பாதையிலே நம்மளை நடத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகள்னாலும் எங்களோட கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஏசப்பா. நீங்க உண்மை உள்ள தேவன் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, கிருபை நிறைந்தவராய் உண்மை உள்ளவராய் எங்களை தலைமுறை தலைமுறையாய் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே, உலகத்திற்கும் உமக்கும் உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், திக்கற்றவர்கள் தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வதற்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டு வழிநடத்துங்க சுவாமி. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுங்க. நீர் அன்றும் அநாதி காலம் முதல் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. அதுபோல நாங்களும் எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் ஏசப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day, my dears. Bye.